தேனி அரசு மனநல மருத்துவ மையத்தில் பள்ளி குழந்தைகள் மருத்துவ மாணவ மாணவிகளுக்கு மனநல பயிற்சி வழங்கப்பட்டது. தொடுதல், உணர்தல், புரிதல் என்பதை உணர்ந்து வாழும் பயிற்சி விரல்கள் என்ற தலைப்பில் பயிற்சி வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியின் போது காகிதத்தால் முகமூடி தயாரித்தல், சுடுமண் சிற்ப பயிற்சி, சீன கலையான டாய்சி தற்காப்பு பயிற்சி என பல்வேறு பயிற்சிகள் வழங்கப்பட்டது. மேலும் AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டும் என்றாலும் கற்பனை திறன் வேண்டும் என்ற நிலையில் அதற்கு கதை கேட்டல், படித்தல் போன்ற திறனை மேம்படுத்தவும் பயிற்சி வழங்கப்பட்டது. மனித வாழ்க்கையில் இரத்தமும் சதையுமாக இருக்கும் கலைகளை கற்றால் நலம் பெறலாம் என அறிவுறுத்தப்பட்டது. Empathy through arts. Empathy through not through science. விஞ்ஞானத்தின் வழியாக நம்ம ஒரு மனுஷனை இது பண்ண முடியாதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா, கலைகள் தான் ரொம்ப நெருக்கமாக இருக்கு மனுஷனோட. சயின்ஸ் ரொம்ப அப்ஜெக்டிவ் ரியாலிட்டி தான், வெளிப்புற ரியாலிட்டி தான் பேசும். ஆனால் உங்களுடைய ரத்தமும் சதையுமாக ஒரு மனுஷனை பேசுறது, நீங்கள் வாசிக்கிற ஒரு சிறுகதை, நீங்கள் போடக்கூடிய ஒரு சின்ன ஓவியம், சின்ன பாடல், இதுதான் உங்களை வாழ்க்கை ஃபுல்லாக அப்படியே உங்களுடைய இன்டிமேட் லைஃப், உங்கள் இன்டீரியர் லைஃப்பை தூண்டுறது பெரும்பாலும் கலைக்கு ஒரு மிக முக்கிய ரோல் இருக்குது. இது மட்டுமின்றி பஞ்சபூதங்களின் குணங்களை உள்வாங்கி வாழ்வதால் மனம் சீராகும் என டாய்சி பயிற்சி வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மனநலத்துறை தலைவர் அமுதா, தேனி மருத்துவக் கல்லூரி முதல்வர் முத்து சித்ரா உள்ளிட்டோர் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு அறிவுரை வழங்கினர். நாம இயற்கையோட இணைஞ்சி அதோட பண்புகள் இருக்கு இல்லையா? இப்போ பூமிக்கு ஒரு பொறுமைங்கிற ஒரு பண்பு இருக்கு, காற்றுக்கு மென்மைங்கிற பண்பு இருக்கு, ஒரு தண்ணி ஒரு நீரோட்டத்துக்கு ஒரு மெதுவாக போகின்ற ஒரு பண்பு இருக்குது, தீக்கு ஒரு தெளிவான ஒரு விஷயம் அப்படிங்கிற ஒரு பண்பு இருக்குது, ஆகாயத்துக்கு ஒரு நடுநிலை அப்படிங்கிற ஒரு பண்பு இருக்குது. இந்த பண்புகளை எப்படி உள்ளுக்குள்ளே அடக்கி கொண்டு உள்ளுக்குள்ளே ஏற்றுக்கொண்டு அதை இயற்கையில் உள்ள ஒரு 6 விதமான பயிற்சிகள் இங்கே இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டு எல்லாருக்கும் ஒரு பேட்சை நான் பிடித்து கொண்டு அதை நான் இன்னைக்கு சொல்லிக் கொடுத்தேன்.